ஹலோ மக்களே! இது வீட்லேருந்தே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில 30 டேஸ் வெயிட் லாஸில இது வந்து டே 9ங்க. டே 9 அன்னைக்கு மார்னிங் எடுத்த வெயிட் தான் இது. 59.95 கிட்டத்தட்ட 62லேருந்து நம்ம வந்து 59.95க்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அப்படியே குறையணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எந்திரிச்சோன்னே பேக் சைடு உங்களுக்கு ஜன்னலோ, இல்லை பேக் சைடு இருக்க டோரோ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க வீட்ல. அப்புறம் வந்து மகாலட்சுமி உள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பின்னாடி கொல்லை வாசல்ன்றது இல்லை. அதனால் வந்து பின்னாடி என்ன ஜன்னல் இருக்கோ அதை திறந்தோன்னே நம்மளுக்கு அந்த சூரியன் உதிக்கிற திசை வந்து தெரியும். அதனால் வந்து பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணுவேன் நான். அப்புறம் வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து நான் பச்சை பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 கை அளவுக்கு எடுத்து இந்த இவ்வளோ தான் எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்சிருந்த தண்ணியை வந்து நான் இப்போ வந்து வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு, இப்போ நான் வந்து குக்கர்லாம் வைக்க போகிறதில்ல. அதுக்கு வந்து அளவாக தண்ணி ஊற்றிட்டு வெறும் சால்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தோம்னா அதுக்குள்ளே வந்து பயிர் வந்து வெந்துடும். பச்சை பயிறு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இது வந்து ரொம்ப ப்ரோட்டீனுக்கு ரொம்பவே சத்தான ஒன்று. நல்லா நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். இதுக்கு எடுத்துக்கும்போது முடி கொட்டுறது இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் குறையும். அப்புறம் வந்து இதை வந்து இன்னும் நீங்கள் முளைக்கட்டியும் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்பவே நல்லது. இது நம்ம டெய்லி வந்து நைட் வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்துக்கிற இது ஒரு வழி. ஓகேங்களா? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் தான் காரக்குழம்பு வச்சுருந்தேன். நீங்கள் பாவக்காய்லாம் சாப்பிடுவீங்களா? இல்லைனா என்ன மாதிரி சாப்பிடுவீங்க? சைட் டிஷ் தான் பிடிக்குமா? இது வந்து பாவக்காய் காரக்குழம்பு வச்சோம்னா நாங்கள் பெரியவங்க வந்து நாங்கள் ஊற்றிப்போம். பசங்களுக்கு ரொம்ப காய் பிடிக்காது. அதாவது பாவக்காயில் அந்த குழம்பு பிடிக்காது. அதனால் வந்து பெரியவங்க மட்டும் சாப்பிடுவோம். ஓகே, அன்றைக்கி வந்து இதுதான் பண்ணியிருக்கோம். காலையிலக்கு வந்து எனக்கு ப்ரோட்டீனுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி வந்து முட்டை எடுத்துக்கல. முட்டை வந்து காலி ஆயிடுச்சு, வாங்க போகல. அதனால் வந்து பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த டே இப்படி தான் போச்சு மக்களே. அப்புறம் வந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண முன்னாடி உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. உங்களால் முடியுமா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. ஓகேவா? ஒரே இதாக ரொம்ப நேரம் சாப்பிடாம வந்து உங்களுக்கு டயர்டாயிராமல் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டு இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது இன்னுமே பெஸ்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக பண்ணி பழக்கம். அதனால் வந்து நான் வந்து 16:8 வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? காலைல வந்து காலையில் 11க்கு சாப்பிட ஆரம்பித்தா நைட்டு வந்து 7க்கு என்னோடய ஈட்டிங் விண்டோ வந்து முடியும் மக்களே. நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கல 8:30 போல். இது என்னோடய பிரேக் டைமு. நான் வந்து ஒர்க்கிங் உமன்னு. காலையில் 6 மணிக்கு என்னோடய ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிரும் மக்களே. காலையில் வந்து பச்சை பயிறு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, பச்சை பயிரும் வெள்ளரிக்காயும் எடுத்தேன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டேன். அன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து 8:30. அந்த டைம் வந்து நான் வந்து சாப்பிடாம அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் நடக்கிறது, சின்னதாக ரீல்ஸ் எடுக்கிறது, இது மாதிரி வந்து அந்த டைமில் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 11:00 தான் என்னோடய பிரேக் வந்து டீ பிரேக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போயிருக்கனோ அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். பெரும்பாலும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் வந்து ப்ரோட்டீனாக நான் வந்து எடுத்துக்குவேன். பெரும்பாலும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டில் முட்டை கம்பல்சரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பன்னீரோ இல்லைன்னா பச்சை பயிறு இந்த மாதிரி வந்து இருக்கும். பச்சை பயிறு அன்றைக்கி பச்சை பயிறு மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு போகல. பச்சை பயிறு அப்புறம் வந்து ஒரு காஃபி குடிப்பேன். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து நம்ம காஃபி டீ எதுவுமே குடிக்கிறது இல்லையா? 11:00 பிரேக்கில் அதை குடித்தா கொஞ்சம் எனக்கு எனர்ஜியாக இருக்கும். ப்ரோட்டீனாக கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு உள்ளே ஒர்க் பண்ண போயாச்சு. ஒர்க் பண்ண போயிட்டு நான் வந்து ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கே 2:30 3 ஆயிரும். 3 ஆயிருமா? அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து அதோடு சாப்பிட்டேன் அப்படின்னா வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், நான் வந்த உடனே நான் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிடுவேன். அதாவது ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஒர்க் அவுட்னால் ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட்லாம் இல்லை. சிம்பிளாக நம்ம கையை காலை அசைச்சு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டு தான். அதாவது ஒரு பாடிக்கும் நம்ம ஒரு பார்ட்ஸுக்குமே நம்ம அசைவு கொடுக்குற மாதிரியான ஒர்க் அவுட்டு. தலையிலேருந்து பாதம் வரைக்குமே. கையை சுற்றுறது, இது வந்து இந்த மாதிரி இந்த சிஸ்ஸர் இதுன்னு சொல்லுவாங்க. சிஸ்ஸர் மாதிரி கைகளை வந்து இது பண்ணுறது. அது வந்து நம்ம பண்ணும்போது இந்த கையில் உள்ள சதையெல்லாம் இருக்குல்ல, க்ளவுஸ்லாம் போட்டால் கையெல்லாம் ஒரு சிலருக்கு பிதுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்குமே வந்து கை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஜென்ஸ் கை மாதிரி இருக்கும். நானும் கையை இப்படி பார்த்துப்பேன், என்னடா நம்ம கை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ட்டு. அதனால் வந்து அப்போ என்ன பண்ணுவேன், கை கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு தோணும். அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்ம ஸ்கிப்பிங் கையில் இருக்க மாதிரியே ஸ்கிப்பிங் விளாட்ற மாதிரியே பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்குமே கழுத்தை வந்து இப்படி சாய்க்கிறது நெக்குக்கு உள்ளது. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டருக்கு, அதுக்கப்புறம் இந்த இது பண்ணுறது வந்து மணிக்கட்டுகளுக்கு பண்ணுறது. அப்புறம் வந்து இது வந்து கைகள்
கை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, கைகளில் உள்ள அந்த கொழுப்பு வந்து கம்பல்சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் இது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு உள்ளது. டெய்லியுமே நான் பண்ணக்கூடியது. இத சொல்லி உங்கள போர் அடிக்க விரும்பல. டெய்லியுமே பண்ணக்கூடியது. உங்களுக்கு இன்கேஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பாட்ட போட்டு ஆடுங்க. இல்லாட்டினா ஒரு ஜூம்பா வீடியோ ஏதாவது போட்டுட்டு நீங்க வந்து பண்ணலாம். இந்த மாரி பண்ணும்போது, நம்மளோட நம்மளோட உடம்புல கொஞ்சம் கொழுப்பு பழைய கொழுப்புலாம் இருக்கும்ல. அதாவது பழைய கொழுப்புனா ரொம்ப வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச கொழுப்பு தான் நம்மளோட வெயிட்டெல்லாம் சேர்ந்தது. ஓகேவா? இது இன்னைக்கோ, நேத்தோ சேர்ந்தது இல்ல. அதனால வந்து இந்த மாரிலாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொழுப்புகள் சேர்ந்து வச்ச பழைய கழிவுகளை எல்லாம் வெளியேத்துறதுக்கான வழிகள வந்து உடம்பு வந்து பண்ணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மார்னிங் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங் கொஞ்ச நேரம் நடந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில 11:00 சாப்பிட ஆரம்பிச்சேன். டி லஞ்ச் வந்து லஞ்ச் டைமுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்படி தான் போகும். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகும். லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஈவினிங்லேயும் கொஞ்ச நேரம் வந்து நடக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தான் நீங்க உங்களோட ஸ்டெப்ப வந்து கவர் பண்ண முடியாது. அதோட வந்து மார்னிங் நம்ம கொஞ்சம் புரோட்டீன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். நைட்டு வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் லேட்டா என்னோட டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3, 4 மணி ஆயிரும் நான் சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து நைட் எனக்கு ரொம்ப தேடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். அந்த நைட்லயும் போயிட்டு இட்லி, தோசை ஏதாவது வந்து உள்ளக்கட்டு போட்டு டம்ப் பண்ணாம, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ரொம்ப நாளா என்ன பண்ணுவேன், ஒரு டீ வந்து ஒரு 6:30 போல வந்து நான் 1 டீ குடிப்பேன். மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு டீ 2மே சுகர் போட்டு தான் குடிக்கிறேன். வேணா நீங்க எப்பவும் போடுற சுகரோட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அளவா தான் குடிக்கிறோம். ரொம்ப இல்ல. 2 தான் குடிக்கிறோம். மார்னிங் 1, ஈவினிங் 1. ஈவினிங் நான் அந்த டீ குடிக்கிறேன்ல, அதோட ஏதாவது ஒரு பனானாவோ, இல்ல ஏதோ ஒரு மாம்பழமோ ஏதோ ஒண்ணு. மாம்பழம் ஆக்சுவலா சாப்பிடக்கூடாது. நான் சரி கொஞ்சம் இந்த 10 டேஸ் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா சாப்பிடுவோம்னு சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா, அதில கொஞ்சம் இனிப்பு சத்துலாம் இருக்குல்ல அதனால. ஓகேவா? நான் அப்புறம் நம்மளோட வீடியோ வந்து நெறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நீங்க உங்களுக்கு குடுக்குற ஒரு ஒரு லைக்கும் வந்து எனக்கு ரொம்ப என்தூவா இருக்கும். அப்புறம் நான் பண்ணுறது கரெக்ட்டா? இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னன்னும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேற எந்த மாரியான வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணலான்னு சொல்லுங்க. இது பாருங்க நான் எவ்வளோ விறுவிறுக்க பண்ணியிருக்கேன்ட்டு. அத தான் உங்கள்ட்ட காட்டிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ரொம்பவே ஃபில்லிங்கான லஞ்ச் அன்னைக்கு சாப்பிட்டேன். காலைல கொண்டு போன பச்சை பயிறு கொஞ்சம் இருந்துச்சா, அந்த பச்சை பயிறு, தயிர் வந்து வச்சுக்கணும். தயிர் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால ஃபில்லிங்காவும் இருக்கும். ப்ரோபயாட்டிக்கும் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? அதனால வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு வந்து புரோட்டீனுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ரைஸு, அப்புறம் குழம்புல போட்ட பாவக்காய், அப்புறம் வந்து காய் வந்து பீட்ரூட்டும், கேரட்டும் போட்ட பண்ண காய். இதான் நம்மளோட லஞ்ச் ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஸ்வீட் போளி வாங்கிட்டு வந்தாங்க. அதனால நம்ம கண்ட்ரோல் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் 1 எடுத்துக்கிட்டேன். அதுதான் என்னோட டின்னரா இருந்துச்சு. சாப்பிட்டு ஒரு டீய குடிச்சு முடிச்சாச்சு மக்களே. அன்னைக்கு ஒர்க் அவுட்டும் முடிஞ்சிச்சு. ஸ்டெப்ஸ் வந்து வாட்ச்ல ரொம்ப கவர் பண்ணல. ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச் மக்களே. பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ? ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ ஸோ மச் மக்களே.